அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடம்பு கிருஷ்ணன். நாளைக்கு மேக்ஸோடைய முதல் வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிஷோபா மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புது யூடியூப் சேனலில் மேக்ஸ் கிளாஸ் அதில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அந்த சேனல் பற்றி தெரியாதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸு நாளையிலேருந்து கிளாஸ் கிஷோபா மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? முதல் வகுப்பு இயர்லி மார்னிங் 4:30க்கு வரும். ஆக்சுவலாக அந்த 4:30 இயர்லி மார்னிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் 4:30க்கு உங்களுக்கு வீடியோ வந்துடும். நீங்கள் அதை ப்ளே பண்ணி நீங்கள் அந்த 25 சம்மும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? மார்னிங்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அது லைவாக நான் கொடுக்கல. ஓகேங்களா? பட் இயர்லி மார்னிங் 4:30க்கு உங்களுக்கு அந்த வீடியோவாக வந்துடும். ஏன் லைவாக கொடுக்கல அப்படின்னா சம்டைம்ஸ் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த லைவ் வீடியோ ஒரு சில வீடியோ டவுன்லோட் ஆகாது. இன்கேஸ் ஒரு சிலர் டவுன்லோட் பண்ணி கூட பார்ப்பீங்க. அதுக்காக தான். சரிங்களா? ஸோ 4:30க்கு பட் 4:30க்கு அப்லோட் ஆகிடும். நீங்கள் 4:30க்கே முடிச்சிட்டிங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? நான் 4:30க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30க்கு நான் அப்லோட் பண்ணிட்டு தான் படுப்பேன். ஓகேங்களா? 4:30க்கு உங்களுக்கு வீடியோ கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் நோட் எடுத்து அந்த சம்மை எழுதிக்கிட்டு நீங்கள் பாட்டு என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த சம்மை பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கங்க. 25 சம் இருக்கும். எல்லா மாடலும் கலந்து இல்லை. ஓகேங்களா? எல்லா டாப்பிக்கும் கலந்து 25 சம் இருக்கும். ஸோ முதல் வகுப்பு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போய்டும். ஓகேங்களா? ஏன்னா முதல் வகுப்பில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுனாலே போதும். அடுத்தடுத்த வகுப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. நான் பொறுத்து நிதானமாக தான் நடத்துவேன். நீங்கள் உங்களுக்கு எதாவது ஸ்பீடாக வேணும், ஸ்பீடாக நான் பார்க்கணுன்னா கூட நீங்கள் யூடியூப்பில் ஸ்பீடு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. பட் நான் பொறுமையாக நிதானமாக மேக்ஸ் புதுசாக கற்றுக்கிறவங்க கூட ஈஸியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நடத்துவேன் நான். அதே மாதிரி அந்த 25 சம்மும் ஓகேங்களா, நல்லா கேளுங்க. அந்த 25 சம்மும் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன சம்மும் உங்களுக்கு டவுட்டோ அந்த சம்மு மட்டும் நீங்கள் பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம். இல்லை சார் நான் ப்ராப்பராக 25 சம்மும் எனக்கு தெரிஞ்ச சம்மாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அந்த பிடிஎஃப்பும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் நீங்கள் போட்டு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிளியராக புரிஞ்சுங்களா? பட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தெரிஞ்சது தானே அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயமும் அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது தான் காலை வாரி விடும். அதனால் கொஞ்சம் அதில் உஷாராக இருங்க. அதேமாதிரி ஜிகே என்ன லைவ் டெஸ்ட்டு, தமிழ் என்ன லைவ் டெஸ்ட்டுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் 5 பாடங்கள் இருக்கும். அந்த 5 பாடங்கள் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் நான் வேணால் காட்டுறேன். ஸோ நாளைக்கு 5 பாடம் என்னென்ன லைட் நாளைக்கு மொத்தம் 3 பாடம் தான். இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது 6th 10th 12th 3 இடத்துல கவர் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாடம் மாதிரி ஆகிடுது. அப்புறம் குடிமக்களும் குடியுரிமையும் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? மொத்தம் இந்த 3 பாடம் ப்ளஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு லைவ் டெஸ்ட் குறிநெடில் வேறுபாடு, நாலடியார், நான்மணிக்கடிகை, ஒழுக்கமுடைமை, திருக்குறள் ப்ளஸ் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை. ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு தமிழில் இது ரிலேட்டடாக அந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகிறது எது படிக்கணும் அப்படின்னா 6th நியூ புக்கு, ஓல்டு புக்கு இதில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக மட்டும் போதும். டே 1க்கு. டே 2 படிக்கும்போது 7th இருக்கிறது, டே 3 படிக்கும்போது 8th இருக்கிறது, டே 4 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப் டு 12th வரைக்குமே வந்துடும். 7 நாளில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த பிரித்தெழுதுக வேணால் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு மார்னிங் வேணால் நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். ஓகேங்களா? அந்த 6th மட்டும் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். அடுத்து மற்றதும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். சரிங்களா? ஜிகே பொறுத்த வரைக்கும் இந்த 3 பாடங்களுக்கு உண்டான லைவ் டெஸ்ட் நடக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ டே 1க்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை அட்டன் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம ஓரளவு பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக முடிக்கிறோம், ஈஸியாக முடிக்கிறோம், தெளிவாக தரவாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த யூனிட் 8 அப்புறம் சயின்ஸு இதெல்லாம் உங்களுக்கு டே 9 10ல் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். அதாவது யூனிட் 8 கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் இது எல்லாமே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பிடிஎஃப் கொடுத்தாச்சு. சயின்ஸுக்கு 3 டாபிக் தான். யூனிட் 8க்கு 2 பிடிஎஃப் தான். ஒன்று தமிழக கழகங்கிற அந்த ஒரு பாடம், எத்திக்ஸில் இருக்கக்கூடிய பாடம் ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன், 15 கீழ்கணக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை, நல்லபடியாக படிங்க. அடுத்தடுத்த தகவல், அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். நாளைக்கு கிளாஸ் கம்பல்சரி எல்லாருமே மேக்ஸ் கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் அந்த டைமுக்கு அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன். யாரெல்லாம் நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எவ்வளோ பேர் அந்த லைவ் உடனே அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த
நான் 4:30க்கு எந்திரிக்க முடியலாம் கூட, பட் அந்த அன்றைக்குள்ளே மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? பட் 4:30க்கு நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம், அதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம். நாளிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பம் எல்லாமே வந்து கடவுள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு பக்கம் வேண்டிக்கிறது என்னென்னா, என்ன தான் சூழ்நிலைகள் வந்தாலும் அதை தாண்டி அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் அடுத்து படிக்க உட்கார அளவுக்கு உங்களுக்கு வந்து மன உறுதி வந்து கடவுள் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கும் நான் வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 2 பக்கமும் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக எங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுடைய ஒரு விஷஸும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? தேங்க்யூ.